மூளையை யூஸ் பண்ணி கிரைண்டரா கிரைன் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சில டீம்ஸ் நமக்கு தெரியும் as usual கொஞ்சம் கோட்டையும் விட்டாங்க. இருக்கிறதுக்கு ஒரு எதிர்காட்டு நம்ம ஆர்சிபி. இந்த லோகேஷை திட்டுறவங்க என்ன திட்டுவாங்க, பட் பரவாயில்ல, அது உண்மை. ஆமா, நமக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு மூஞ்சிலே ஒட்டி இருக்குதாடா. பையன் செலவு பண்ணதுக்கு இப்படி ஒரு அம்மா இப்படி கொஞ்சுவாங்கன்னா பொறாம லைட்டா. ஆர்சிபி நீங்க நல்ல டீம் தான். 11.5 crores ஆங்க. இவன் சம்மடி வாங்க போறான். ஹர்ஷல் பட்டேல் 11.75 crores. நான் அப்பவே சொன்னேன், பட்டேலு அம்பானி அதானி பிசினஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிசினஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவருக்கு. EF கொடுக்கலாம்னா கூட ஆர்சிபி கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் வர்ஸ்ட். நேத்தி இவங்க 2 பேர் தான். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். ஏன்னா ஷாருக் கான ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வந்து வச்சிருந்தாங்க. ஓகே, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு திருப்பி ஒரு 7 கோடி ரூபாய் மட்டும் திருப்பி தூங்கிட்டாங்க. ஏன்பா அதுக்கு 8 கோடி ரூபாய்க்கு வச்சுட்டே இருந்திருக்கலாமேப்பா. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குதுன்னே தெரியல. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இது ஒரு மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பயங்கரமான ஒரு மினி ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. நிறைய சர்ப்ரைசஸ் இருந்தது, நிறைய நல்ல பைஸும் இருந்தது. சில டீம்ஸ் ஆஸ் யூஷுவல் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆக்ஷன்ல. சில டீம்ஸ் நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கோட்டையும் விட்டாங்க. கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டு பிளேயர்ஸ், சில சூப்பர் பைஸ், நல்ல பிளேயர்ஸ், நல்ல இல்ல இது எப்போதுமே ஒரு ஆக்ஷன்ல நடக்கும். நல்ல பிளேயர்கள் நல்ல ஒரு எளிதான ஒரு சீப்பான பிரைஸ்ல கிடைப்பாங்க. சில மொக்க பிளேயர்ஸ் செம பிரைஸ்ல போவாங்க. அது ஆக்ஷன்ல நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு அலசி ஆராய்ச்சி கலாய்ச்சி வச்சு வாட்ட போறோம். என் கூட பிரியதம் as usual யூடியூப் சென்சேஷன் இருக்காரு. அவர் கூட லோகேஷ். ரெடியா இருங்க லோகேஷ். என்ன உங்களுக்கு பயங்கரமான ஒரு மக்கள் உங்களை வந்து லைக்கும் பண்றாங்க, ஆனா ஹேட்டும் பண்றாங்க. நிறைய உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க. உங்களோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப மட்டும் லோகேஷ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல லோக்கல் தமிழ் சினிமா ரசிகர்கள் திட்டுவாங்க, இப்ப கிரிக்கெட் ரசிகர்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்தா விஜயான் போனது இப்ப ஆர்சிபியா சென்னையான் போயிருச்சு. பரவாயில்ல விடுங்க, கலைஞர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. கரெக்டா சொன்னீங்க. ஒரு கலைஞரின் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தான். அப்கோர்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஒரு ஒப்பீனியன்ஸ் இங்க ஷேர் பண்ணதான் இருக்கோம். அப்கோர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்போர்ட்டியா எடுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ல போலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியே ஆனோம். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரேதம், ஐ திங்க் தே ஹவ் டன் ரியலி வெல் இன் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லணும். குறிப்பா எனக்கு இந்த ஒரு பைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா 1.8 crores ரொம்ப நல்ல பை. ஷார்துல் தாக்கூர் 4 crores டெஃபினட்டா வெரி வெரி யூஸ்ஃபுல். நம்ம ஆல்ரவுண்டர் தெரியும், அவருக்கு ஒரு ஹோம் கமிங். அவர் ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியால போட்டாரு, எல்லோ டிஷர்ட்டை போடுற மாதிரி அவர் வந்து போட்டாரு. அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது போல இருக்கு, தலைவா நம்மள திருப்பி எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டாரு. டேரில் மிச்சல் once again super player for Chennai Super Kings, slightly overpriced 14 crores. Samir Rizvi unknown commodity youngster நம்பி எடுத்திருக்காங்க 8.5 கோடியில. முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 கோடி and அவினாஷ் ராவ் 20 லட்சம். சோ ஆல் இன் ஆல் சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பிரீதம்? டெஃபினட்டா நான் சிஎஸ்கேக்கு A- கிரேட் கொடுப்பேன் பத்ரி. A- எதுக்கு நீங்க A++ கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேரல் குட்ஸி 5 கோடியில மும்பைக்கு விட்டுருக்க கூடாது, எடுத்திருக்கலாம். A+ கொடுத்திருக்கலாம். சாரி, ஜெரால் குட்ஸி, ஜெரால் குட்ஸி எடுத்திருந்தா A+. எதுக்குன்னா அவங்க நீட்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. மோ அலிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஜுரி, வயசாயிடுச்சு, டிப் இன் ஃபார்ம் வந்தாலும் டேரல் மிச்சல் இருக்காரு டு டேக் கேர் ஆஃப் பிசினஸ். அண்ட் ரச்சின் ரவீந்திரா அது அனதர் பேக்கப். அது ரச்சின் ரவீந்திரா 11 கிராக் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளே ப்ரீ ஆக்ஷன் டைம்ல பேசினோம். ரச்சின் ரவீந்திரா ஒரு ஒன் டேல ஒரு நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு வேர்ல்ட் கப்ல. இன்னும் அவர் நியூசிலாந்து டெஸ்ட் சைட கூட பிரேக் பண்ணல. அண்ட் T20 கொஞ்சம் அன்னோன் கமோடிட்டி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ரச்சின் ரவீந்திரா பேங்கை பிரேக் பண்ணுவாரான்னு. நான் நினைச்சேன் அவர் பிரேக் பண்ண மாட்டாருன்னு. பட் டெஃபினெட்லி வில் கெட் பிக்னு. நல்ல பிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக் வந்து அஃப்கோர்ஸ் ஷார்துல் தாக்கூர் திரும்ப வந்துட்டாரு. திரும்ப 1 ball 1 to win என்ன பண்ண போறான்னு பாப்போம் இந்த வாட்டி. பட் அவர் வந்துட்டாரு. பட் நான் ரொம்ப எக்ஸைட் ஆன பிக் வந்து சமீர் ரிஸ்வி தான். ஏன்னா அவரை நான் டொமஸ்டிக்ல ஃபாலோ பண்றேன். கான்பூர் நீங்க ஏதோ பத்தி பேசிருந்தீங்க பிரேதம், என்ன பாத்தீங்க? வாட் டிட் யூ see in him? Actually ஏன்னா 8.4 crores he has just played 11 matches, 250 runs தான் மொத்தமாவே T20 கரியர்ல. மொத்த T20 கரியர்ல 11 மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 250 ரன் அடிச்சிருக்காரு. 8.5 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. நம்ம 80s kids 90s kids பேசணும். அது மாதிரி இது 2000s kids.
ஸோ தேர் grown up on T20 கிரிக்கெட். ஸோ இவன் பியூர் T20 பேட்ஸ்மேன், ரா பவர் பத்ரி, பவர் ஹிட்டர்னா இவன் பவர் ஹிட்டர். ஸோ யூடியூப்ல சில கிளிப்ஸும் இருக்கு, சமீர் ரிஸ்வி இதை பார்த்துருக்கேன். ஸோ நல்ல நல்ல இது. ஆனா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க தைரியமா அப்படி ஒரு டேலண்ட்டை இறக்க மாட்டாங்க, நமக்கே தெரியும். ஸோ இது ஒரு பேக்கப்பா தான் எடுத்து வச்சிருக்காங்க. தலைவனை நம்பலாம், நம்பலாம். ஆமா. அதாவது நிறைய பேர் சமீர் அப்படிதான் பேசுறாங்க, சிஎஸ்கே நம்பி இவ்வளவு எடுத்திருக்காங்கன்னாப்பா அவன் ஏதோ டெஃபினட்டா நல்ல பிளேயரா இருப்பான் அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் 11ல வாய்ப்பு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 11 முஸ்தபிசூர் ரஹ்மான் ஒன்ஸ் அகைன் 2 crores இஸ் a குட் பிக். லெஃப்ட் ஆர்மர் எப்போதுமே பிடிக்கும். மகேந்திர சிங் எனக்கு தோனிக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுவாரு. பழைய எனக்கு கட்ட என்ன முஸ்தபிசூர் ரஹ்மான், பட் ஸ்டில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, டாஸ்ல ரவி சாஸ்திரி இவரை கேட்டாருன்னா யாரு தோனி ஹூர் யுவர் 4 ஃபாரினர்ஸ்னா நம்ம தலை அதே தான், கான்வே, மோயின் அலி, பத்திரனா, தீக்ஷனான்னு சொல்லிட்டு வரதா எனக்கு பயமா இருக்கு. டேரல் மிச்சல் எல்லாம் வாங்கிட்டு பாப்போம். இல்ல அதுதான் எப்போதுமே மகேந்திர சிங் தோனியோட திங்கிங். எப்போதுமே ஒரே ஒரு திங்கிங் இருக்குன்னா, பிரைஸ் அப்படின்னா அவங்க பிளேயர் விளாடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது அவர்கிட்ட திங்கிங். பிளேயர் நல்ல பிளேயரா என் காம்பினேஷன்ல ஃபிட் ஆகலாம், அப்பதான் அந்த பிளேயரை விளையாட வைப்பாரு. பென் ஸ்டோக்ஸ்க்கு 16 கோடி ரூபாய் கொடுத்து விளையாடவே வைக்கலையே, ஏன்னா காம்பினேஷன்ல செட் ஆகல. அதுதான் வந்து மகேந்திர சிங் தோனி. பிரைஸ் டசன்ட் ரிலேட் டு பிளேயர். அஜிங்கியா ரஹானே 1 crore ஒரு பேக் போனா இருந்தாரு, 16 crores பென் ஸ்டோக்ஸ் ஆல விட வைக்கல. தட்ஸ் காம்பினேஷன். எப்போதுமே வந்து மகேந்திர சிங் தோனி பிரைஸ பார்க்க மாட்டாரு. லோகேஷ் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்க வந்து கலைஞன் காமெடின்றீங்க, கிரிக்கெட் அனலிஸ்டும் பயங்கரமா கலக்குறீங்களே. ஷார்துல் தாக்கூர் வந்துருவா நம்ம ஊருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ், எப்படிங்க பச்சி சொன்ன மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, தலை கீழே ஆடுற கபாலி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி ஷார்துல் தாக்கூரும் வந்துட்டாரு, டேரல் மிச்சலும் வந்துட்டாரு. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் பிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு. பிளமிங் ரூல்ல பல கீவிஸ் உள்ள வந்துட்டாங்க. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கீவிஸா கூட மாறலாம், இல்லன்னா பெங்களூர் அங்க ஒரு ஆமா ஒரு பிபிஓவே வச்சுட்டாங்க சென்னையில. டிவி கொண்டாட்டம் தான் சென்னையில. அப்புறம் லோகேஷ் இன்னொன்னு ஒண்ணு என்னங்க நீங்க புரியல எனக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோல வந்து இந்த மாதிரி கலக்குறீங்க. டேரல் மிச்சல், நான் ஆனஸ்டா நானே வந்து ஒரு கிரிக்கெட் நான் ரொம்ப நாளா கிரிக்கெட் ஃபாலோ பண்றேன், 7 IPL கமெண்ட்ரி பண்றேன், ஒரு 8 வருஷமா 20 வருஷமா கிரிக்கெட் விளையாடுறேன். நான் வந்து ஒரு 4-5 கோடி தான் போவான், அதுக்கு மேல சான்ஸே கிடையாது டேரல் மிச்சல் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா போன வீடியோல ஏதோ சொன்னீங்க, இல்லங்க 13 இருந்து ஒரு 15 கோடி போவோம் அப்படின்னு. லோகேஷ் நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு தெரியல, கரெக்டா 14 கோடி. ஏன்னா அவர் வந்து அந்த அம்பத்தி ராய்டு அந்த மிடில் ஆர்டர் ஒரு ஸ்பின் பயங்கரமா ஆடுறது, தலை ஸ்பின் பயங்கரமான ஆடுற ஆளுங்களை எல்லாம் கண்டிப்பா பேக் பண்ணுவாரு. அதுல வேற நம்மளுக்கு ஒரு ஆடி தள்ளுபடி வேற வந்துருச்சு, ரச்சின் ரவீந்திரா அவ்வளவு கம்மி ரேட்ல எடுத்துட்டோம். சோ அதனால ஆடி தள்ளுபடி ஸ்பென்சர் ரேட்ல அவர் எடுத்ததுனால நம்ம ஜாலியா வந்து டேரல் மிச்சலுக்கு ஸ்பெண்ட் பண்ணது. ஆனா சிஎஸ்கே ரொம்ப சூப்பரா இந்த ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து நம்ம பத்திரானா வந்து அவர் எப்ப வந்து இன்ஜூர் அது இதுன்னா அவர் கட்டர் எல்லாம் போட்டாருன்னா சேப்பாக்குல ஆடவே, நம்ம சேப்பாக்கு ஏத்த மாதிரி ஒரு எடுத்துட்டு மத்த இடத்துல எப்படியும் பாதி மேட்ச் வின் பண்ணா கூட நம்ம டாப் ஆஃப் த டேபிள் போயிடுவோம். அதனால பயங்கரமா மூளையை யூஸ் பண்ணி கிரைன் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதனால கண்டிப்பா வித் தோனி ஃபார்மேட் நம்மளுக்கு எந்த பவுலரும் தேவையில்ல, மிச்சல் ஸ்டார்க் எல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு முகேஷ் ஸ்டார்க் இருக்காரு, தேல் தேஷ்பாண்டே இருக்காரு, இந்த மாதிரி யாருமே தேவையில்ல, இவங்களை வச்சே நம்ம ஆடுவோம், இவங்களை வச்சே நம்ம போட்டுடலாம். சூப்பர் கரெக்ட். அதுக்கெல்லாம் மீறி இவங்களை வந்து எடுத்துட்டு போறதுக்கு வழி நடத்துறதுக்கு நம்ம தலைவன் இருக்காரு எப்போதுமே. அடுத்தது நம்ம மூவ் ஆனோம் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ். I think Mumbai Indians once again has done really well in the auction, especially 2 பிக்கு அவங்க பண்ணது. பிரியத்தம் நீங்க இதுல ஒன்று அப்செட்டா தான் இருப்பீங்க, நீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க ஜெரால் கோயிட்ஸி should have come to CSK, அவங்க ஏன் போல அப்படின்னு. 5 கோடி ரூபாய் ஜெரால் கோயிட்ஸி சம பை. மதுஷங்கா 4.6 crores. இதுல வந்து என்னன்னா இப்போ ஆல்ரெடி பும்ரா இருக்காரு ஒரு பக்கம், சோ பும்ரா கூட போலிங் போடுறதுக்கு ஒரு பக்கம் ஜெரால் கோயிட்ஸி, இன்னொரு பக்கம் மதுஷங்கா லெஃப்ட் ஆர்மர். இந்த 2 ஃபாஸ்ட் பாலரையும் 10 கோடிக்கு கீழே பிடிச்சிட்டாங்க. 9.5 கோடியில 2 சூப்பர் கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிடிச்சிருக்காங்க. இது 2 சம பிக்ல. பத்ரி, நாட் சூப்பர் பிக், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். ஆல்சோ பேரன்டாஃபும் இருக்காங்க அவங்க கிட்ட. ஜேசன் பேரன்டாஃப் இஸ் ஆல்சோ தேர், லெஃப்ட் ஆர்ம் குவிக் ஃப்ரம் ஆஸ்திரேலியா இருக்கார். சோ பும்ரா ஒரு பக்கம். சோ அப்படி நீங்க ஃபாரினர்ஸ் ஆடணும்னா நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம், பேரன்டாஃப் ரொட்டேட் பண்ணிக்கலாம், மதுஷங்கா ரொட்டேட் பண்ணிக்கலாம், குட்ஸி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ தேர் வெரி வெல் ஸ்டாக்ட். இப்ப பாண்டியா வந்துட்டாங்க. மும்பை பிரைம் ஃபார் another டைட்டில் ரன். இன்னொன்னு என்னன்னா, பிரான்சைசஸ் லைக் மும்பையோ சிஎஸ்கேயோ அப்படி ஓவர் நைட்டா வந்து அப்படி 5 IPL சும்மா ஜெயிக்க முடியாது. ஆக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும், அது நீங்க இருந்திருக்கீங்க. ஆக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறது, யாரை எடுக்கணும். 17 கோடி வச்சுன்னு என்ன பியூட்டிஃபுல்லா மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஆக்ஷனை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு வின்னர்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அண்ட் மும்பை.
மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டைட்டில் ஜெயிக்காத டீம்ஸ் எப்படி காசு சும்மா எல்லாம் சரியா யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு எதிர்காட்டு நம்ம ஆர்சிபி. இந்த லோகேஷை திட்டுறவங்க என்ன திட்டுவாங்க, பட் பரவாயில்ல, அது உண்மை. ஆமா, நமக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு மூஞ்சிலே ஒட்டி இருக்குதாடா. நம்ம 2 பேரும் தான் ஆக்ஷன் பாத்துட்டு இருந்தோம் பத்ரி நேத்தி உங்க வீட்டுல இருந்து. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பீச் சைட் கரீபியனுக்கு வந்துட்டேன். பட் என்ன சொல்ல வரேன், 23 கோடி வச்சு எப்படியா நீங்க ஸ்டார்க்கு 20 crores 21 crores வரைக்கும் பிட் பண்ணிருந்தீங்க, நீங்க மத்த ராஸ்டர் எப்படி ஃபில் பண்ண போறீங்க, எனக்கு அதுதான் புரியல. அத பத்தி அடுத்தது நம்ம பேசறதுக்கு வருவோம். பட் இந்த குட்டி 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 மலிங்கா ஆக்சுவலி நுவான் துஷாரா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சம பிக்கு. ஐ திங்க் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் லோகேஷ் பக்கம் வரேன். லோகேஷ், ஐ திங்க் பிரேத்தம் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஐ திங்க் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்ட்ல ஸ்டார்ட் ஆகும், பட் பிரான்ச்சைசி ஓனர் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் இப்போல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஆக்ஷன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுனாலதான் ஃபீல்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது. அவங்க ஆக்ஷன்லயே நல்லா ஆயிடுச்சு, செம்மையா பண்ணிருந்தாங்க. அவங்க ஆக்ஷன் ஓரியன்ட் ஆக்ஷன் தான் அவங்களது. அதுல வேற அம்பானி, அவங்க ஆகாஷ் அம்பானி இவரை எடுத்ததுக்கு அப்புறம் டேரல் கோச் எடுத்ததுக்கு அம்மா வந்து கண்ணத்தை கிள்ளி எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க. பையன் செலவு பண்ணதுக்கு இப்படி ஒரு அம்மா இப்படி கொஞ்சுவாங்கன்னா பொறாம லைட்டா 4.5 கோடி செலவு பண்ணதுக்கு இப்படி அம்மா கொஞ்சுறாங்களே அப்படின்ட்டு. சோ அந்த லெவல்ல ஆனா செம்ம டாக்டிக்ஸா வந்து அவங்க பண்ணாங்க. ஆனா ஏன் மத்தவங்க எல்லாம் வந்து மிச்சர் சாப்பிட்டு இவங்களை எடுக்க விட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா கோட்சி எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது அவரும் ஒரு 10-12 தொடுவாரம் தான் எதிர்பார்த்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல. கொயட்சியா உட்காந்து கோட்சிய அவங்க எடுத்துட்டாங்க. நீங்க நம்ம ப்ரீ ஷோலயே சொன்னீங்க, மதுசங்கர் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரு, கண்டிப்பா அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க அவங்கன்ட்டு. கண்டிப்பா அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ மும்பை வந்து இந்த வாட்டி அந்த பழைய போன வருஷம் வந்து மும்பை ஒரு ஓட்ட டீம். அது வந்து ஆக்சுவலா ரோஹித் சர்மா கேப்டன்சில தான் பிளே ஆஃப்கே வந்தாங்க. இந்த வாட்டி கன்ன டீம் வேற. பழைய நம்ம மும்பை விசஸ் சிஎஸ்கேவோட அந்த ரைவல் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலி இந்த வருஷம் செம்ம டீமா தெரியுறாங்க மும்பை இந்தியன்ஸ். லெட் மீ பி ஆனஸ்ட், அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் தே லுக் ரியலி குட். ஏன்னா போன வருஷம் தே டிட் சம் மிஸ்டேக்ஸ். இஷான் கிஷன் ரொம்ப ஓவர் பிரைஸ் அப்படின்னு சொன்னோம். அதை தவிர ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேற பயங்கரமான பிரைஸ்ல வாங்கி அவரும் இன்ஜூர் ஆயிட்டாரு. நுவான் துஷாரா, குட்டி மலிங்கா பயங்கரமான ஆக்ஷன், பிஆர், தே லுக் ரியலி ரியலி குட். அவங்க ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் bowling ஓரியன்ட் அட்டாக்கா போயிருக்காங்க. ஏன்னா வி நோ வாங்கேடே ஸ்டேடியம் ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு உதவுற விக்கெட் கிடையாது. அது எப்போதுமே ஃபாஸ்ட் bowlers தான் நிறைய ஹெல்ப் இருக்கும். ஸோ லோடட் with super fast bowlers, Jaral Koetsi, Nuwan Tishara, Dilshan Madushanka, Jasprit Bumrah, solid attack. ஈஸியா ரொட்டேட் பண்ணலாம் பத்ரி. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபாரினர்ஸ் பேரண்ட் ஆஃப் வேற ஈஸியா ரொட்டேட் பண்ணலாம். சோ 2 ஃபாரினர்ஸ் தான் ஆட முடியும் பேஸ் bowlingலனா, அவங்க 2 பேர் பிக் பண்ணலாம். 2 out of 5 நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நல்ல ரெஸ்ட் அண்ட் ரொட்டேஷன். நம்ம ஒரு ஏப்ரல் மே உங்களுக்கு தெரியும் வெயில் எப்படி இருக்குன்னு. சோ பிளேயர்ஸ் ரிஃப்ரெஷ்டா வச்சிருப்பாங்க. அண்ட் டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்ட், மும்பை இந்தியன்ஸும் மிடில் கிளாஸும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்ட் எப்படி பட்ஜெட்டை கரெக்டா ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் சிஎஸ்கே கிட்டயாவது நம்ம சொல்லலாம் 32 கோடி இருந்தது, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 17 கோடி தான் இருந்தது. அந்த 17 கோடியை எப்படி நச்சுன்னு செலவு பண்ணி வேணுன்ற பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னு பண்ணிட்டாங்க. I think PR and Lokesh, I think clarity இருக்குது அவங்களுக்கு. அதாவது ஆப்ஷன்ல வந்து கண்ட மேனிக்கு எல்லா பிளேயர்ஸ்க்கும் நான் போல, இந்த பிளேயர் தான் போறோம், எங்களுக்கு இவங்க தான் வேணும். ஸ்பெசிபிக்கா வந்து பேட்ஸ்மேன் பக்கம் போவே இல்லைங்க. ஏன்னா பேட்டிங் ஹார்திக் பாண்டியா இந்த பக்கம் வந்துட்டாரு, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, இந்த மாதிரிலாம் பிளேயர் இருக்கும்போது எனக்கு பேட்ஸ்மேன்லாம் தேவையில்லை. அதை தவிர இந்த குட்டி ஏபி வேற இருக்காரு, டெவால் பிரவிஸ், அவங்க வேற, இந்த மாதிரிலாம் பிளேயர் இருக்கும்போது நாங்க வந்து இது வெறும் போலருக்கு கரெக்டா எடுக்க போறோம் அப்படின்னு அந்த கிளாரிட்டி அவங்க கிட்ட இருந்தது. அதனாலதான் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தே பர்ஃபார்ம் வெல் இன் தி ஆக்ஷன். ஸோ அதனாலதான் ஃபீல்ட்லயும் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அடுத்தது நம்ம தலைவன் பக்கம் போவோம். தலைவன் டிஷர்ட் தான் நான் போட்டு வந்திருக்கேன். ஏங்க அவங்களோட பிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் படிச்சிடுறேன். அல்சாரி ஜோசப், யஷ் தயாள், டாம் கரன், லாக்கி ஃபர்கிசன், ஸ்வப்னில் சிங், சௌரவ் சௌஹான் எல்லாருமே போலர். எதிர்பார்த்தது ஃபுல் போலிங் அகாடமியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போலர்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்தாங்க, போலர்களை எடுத்தாங்க. நல்ல பிக்ஸ் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு லாக்கி ஃபர்கிசன் 2 கோடிக்கு நல்ல பிக்கு. முதல்ல விட்டாங்க, அன்சோல்டா போனாரு, அதுக்கப்புறமா திருப்பி வாங்கிட்டாங்க. யஷ் தயாள் 5 கோடி, நல்ல போலர், பட் 5 கோடி டெஃபினட்டா அவருக்கு குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி. டாம் கரன் 1.5 crore, ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் 2 ஸ்வப்னில் சிங், சௌரவ் சௌஹான் யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அல்சாரி ஜோசப் எங்க ஃபர்ஸ்ட் நான் லோகேஷ் உங்களுக்கு பிடிச்ச டீம் ஆர்சிபி, நான் உங்க பக்கம் ஸ்ட்ரைட்வே வரேன். அல்சாரி ஜோசப் எங்க 11.5 கோடிங்க அல்சாரி ஜோசப்க்கு. என்னங்க இது புரியல. நல்ல போலர் ஆர்சிபி, நீங்க நல்ல டீம் தான். 11.5 crores ஆங்க. இவன் சம்மடி வாங்க போறான். அல்சாரில ஐ எம் சாரி முதல்லயே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்டார்க்கும் இவங்களும் போனதுல கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. ஐயோ
நம்மளுக்கு எந்த போலரே கிடைக்கிற போலர் ஏதாவது எடுத்து போடுறா உள்ள அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி பயங்கரமா இந்த வாட்டி இந்த மாதிரி விஷயத்துலதான் விட்டுருக்காங்க. பாரதி ராஜா படம் மாதிரி மயில் சப்பானி வரவுக்காக மீண்டும் காத்திருப்பாளோண்டு கப்புக்காக மீண்டும் காத்திருப்பாங்களோன்னு தோன்ற போது அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆர்சிபி கொஞ்சம் பயங்கரமா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. போலர்ஸா எடுத்தாங்க, ஆனா எந்த போலர் எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுவும் என்னன்னா, அதுவும் சின்னசாமியில அல்சாரி எல்லாம் போட்டாங்கன்னா பயங்கர வேகம். லாக்கி ஃபெர்குசன் அல்சாரி பயங்கரமா வேகமா போடுவாங்க. பேட்ல பட்டோம்னா அந்த வேகத்துக்கு சிக்ஸ் போவோம். எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி பாப் எல்லாம் ஒரு 280 டார்கெட் வச்சுதான் சேஸ் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி எடுத்தா பேட்ஸ்மேன் மேல இன்னும் அதிகம் பிரஷரு. பிரேதம், அல்சாரி ஜோசப் 11.5 crore 2 பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒண்ணு அல்சாரி ஜோசப் 11.5 crore, ஏன்னா அவரே ஒத்துப்பாரு, அல்சாரி ஜோசப்பே ஒத்துப்பாரு, எப்பா நான்லாம் 11 கோடியில நான் வட்டில்லப்பா அப்படின்னு அவரே சொல்லுவாரு. இதை தவிர பேட் கமின்ஸ்க்கு 23 கோடி கையில வச்சிருக்காங்க. 20 கோடி மட்டும் போனாங்க. எப்படிங்க மீதி நீங்க 3 கோடியை வச்சு ஃபுல் 7-8 பேரை ஃபில் பண்ணா எப்படிங்க முடியும்? அது என்ன ஐடியானே எனக்கு திங்கிங்கே தெரியல. பிரீதம், அது அந்த ஆர்சிபிக்கு இந்த ஹிட் த டெக் போலர் ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் எடுத்தாங்க. அவர் ஸ்லோ ரன்ன கூட ஹிட் த டெக் தான் பண்ணுவாரு. அதுதான் ஹர்ஷல் பட்டேலுக்கு போனாங்க. பட் ஹிட் த டெக் போலர் நீங்க போறீங்கன்னா குட்சிக்கு போயிருக்கலாமே. நான் சிஎஸ்கே நம்ம சிஎஸ்கே வரலனாலும் பரவாயில்ல, இவங்க எடுத்திருக்கலாமே. ஏதாவது 2-3 மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். குட்சியை விட்டாங்க. அப்ப பேடல் தூக்கவே இல்லை. திடீர்னு முழிச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பத்ரி. அவங்க நடுவுல தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளாம் ரொம்ப ஆக்டிவா பாத்துட்டு இருந்தோம். நடுவுல தூங்கிட்டு ஐயோ 2-3 போலர் போயிட்டாங்களா அப்படி இப்படின்னு தூக்குனாங்க. இதுல நீங்க படிச்ச லிஸ்ட்ல பத்ரி எனக்கு தெரிஞ்சு அவங்க பெஸ்ட் பிக் யாருன்னு சொல்ல வந்தானா, ஃபெர்குசன் ஓரளவுக்கு ஓகே, லாக்கி ஃபெர்குசன் ஓகே, டாம் கரன் ரொம்ப நல்ல பிக் பத்ரி. அவர் பிக் பேஷ்ல அவர் டீமை ஜெயிக்க வச்சாரு. டாம் கரன் நல்ல T20 போலர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வெரி குட் பேட்ஸ்மேன். ஸோ டாம் கரன் அந்த லோவஸ்ட் அவங்க கொடுத்தது டாம் கரனுக்கு தான். அதுதான் பெஸ்ட் பிக். இன்ஃபேக்ட் ஆர்சிபி கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்கன்னா நம்ம சாய் கிஷோர்லாம் லவ்லி T20 போலர். குஜராத் டைட்டன்ஸ் சும்மா பெஞ்ச்ல வச்சிருக்காங்க. ட்ரேட் கூட பண்ணலாம். 7 days ட்ரேட் விண்டோஸ் ஓபன் ஆஃப்டர் த ஆப்ஷன். உங்களுக்கு தெரியும், இஃப் தேர் ரியலி சீரியஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க பிஆர். குஜராத் டைட்டன்ஸ்னா சான்ஸே இல்ல, ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சாய் கிஷோர் டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரேடுக்கு. ஏன் ஹார்திக் பாண்டியாவே கொடுத்துட்டாங்க பத்ரி அவங்க. சாய் கிஷோர் என்ன கரெக்ட். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். டாம் கரன் அவர் வந்ததுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தலையவே பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்தவர் டாம் கரன் தான். அந்த பிளே ஆஃப்ஸ்ல அவர் போலிங்ல அடிச்சுதான் நம்ம போய் ஒரு கப்பே ஜெயிச்சோம். இந்த வாட்டியே ஒரு சம்பவம் இருக்கு டாம் கரனை வச்சு. ஆமா, இம்ப்ரூவ் பண்ணிட்டார் லோகேஷ் அவரு. சென்னைக்கு பிடிச்ச டீம் ஆர்சிபி, நிறைய வாட்டி வச்சு செஞ்சிருக்காங்க ஆர்சிபிய. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான். நானும் என்னன்னா ஐ பிளேட் ஃபார் ஆர்சிபி. எனக்கு ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஐ வாண்ட் them to do well. பட் சம்டைம்ஸ் தே கெட் லாஸ்ட். என்ன ஒரு பர்பஸ் இல்லாம ஒரு இடத்துல போய் அங்க போய் உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு வந்து சம்டைம்ஸ் தோணும். பட் எஸ், பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பக்கம் வரலாம். இந்த வாட்டி ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட மேஜர் பிக் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பேசியே ஆகணும். பேட் கமின்ஸ் 20.5 crores பேட் கமின்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கும் போது ப்ராபப்ளி ஆர் தே லுக்கிங் அட் பேட் கமின்ஸ் ஆஸ் அ கேப்டன்சி ஆப்ஷன். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் எய்டன் மார்க்ரம் didn't have that great, ஒரு மாதிரி அந்த அளவுக்கு பெரிய சுப்பீரியர் சீசன் கிடையாது. ஸோ ஓகே லோகேஷ், நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்க அதை பத்தி, நான் உங்களுக்கே போறேன். மேபி பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் 20 கோடி ரூபா ஓகேவா? 20 கோடி 20 கோடியில எனக்கு ஒரு சின்ன டவுட் பத்ரி. ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேர் பர்ஸ்ன்றத மாத்திருக்கேன். ஏதாவது சூட் கேஸ், ட்ரெஷரி, பிரீஃப் கேஸ் ஏதாவது வைங்க. அந்த பர்ஸ்ன்னு வச்சுட்டு இவ்வளவு அமௌண்ட் எடுத்து விட்டா ரொம்ப, என் பர்ஸ்ல 500 ரூபாய்க்கு மேல வைக்கவே முடியாது. அது பேரு பர்ஸ் வேற வச்சிருக்கீங்க. 20 கோடியில நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பேட் கமின்ஸ்க்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், மார்க்கம் ஒரு மார்க்கமா போயிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா பேட் கமின்ஸ் வந்து அவங்க கேப்டன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அது சன் பிக்சர்ஸா இல்ல ஆஸ்கர் பிலிம்ஸா தெரியல, இவ்வளவு ஃபாரின் பிலிம் எடுத்து உள்ள போட்டிருக்கிற மாதிரி நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து போட்டாங்க. எல்லா டாப் ஃபாரின் பிளேயர்ஸ். அந்த 4 பேர் ஆடுறதுக்காக உள்ள ஏதாவது கூச்சல்கள், சண்டைகள் ஏதாவது நடக்குமா? ஏன்னா எல்லாருமே கன் பிளேயர். யாரை நீங்க வெளில உட்கார வைப்பீங்க? கரெக்ட். ஆக்சுவலி கமிங் டு யூபிஆர், பேட் கமின்ஸ் 20.5 crores, வனிந்து அசரங்கா 1.5 crores, வெரி குட் பிக் என்ன பொறுத்த மட்டும். ஐ திங்க் ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு டிராவிஸ் ஹெட் 6.8 கோடி டிராவிஸ் ஹெட்டுக்கு நான் கொடுப்பேன் ஓரளவுக்கு. எஸ், டிராவிஸ் ஹெட்டுக்கு கொடுப்பேன், வனிந்து அசரங்கா கொடுப்பேன். ஆனா பேட் கமின்ஸ்க்கு நீங்க 20 கோடி கொடுப்பீங்களா? ஈவன் தோ தே ஆர் லுக்கிங் அட் கேப்டன்சி ஆப்ஷன். 36 lakhs per over பத்ரி. நம்ம நேத்தி பேசுற மாதிரி 36 lakhs per over அவர் ஹீஸ் earning.
14 matches, assuming they don't make the playoffs. 36 lakhs per over அவருக்கு கிடைக்க போகுது ஒரு மேட்சுக்கு. அது அந்த மாதிரி மணி இஸ் எனக்கு தெரியல எப்படின்னு. சரி, வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன் இந்தியாலேயே வந்து அடிச்சுட்டு போனா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 crores ஓவர் பே பண்ணிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பிட்டிங் வார் போயிருந்தது, ஸோ அதனால அவங்க எடுத்தாங்க. நீங்க சொன்னது பெர்ஃபெக்ட் பாயிண்ட் பத்ரி. ஹசரங்கா 1.6 crores ஐ திங்க், or 1.8 crores. 1.6 எஸ். ஸ்டீல் 1.6 crores ஸ்டீல். ஏன்னா லவ்லி லெக் ஸ்பின்னர், T20 bowler ஆதில் ரஷீத் மாதிரி நல்ல bowler, வெரி ஹேண்டி பேட்ஸ்மேன், நல்ல ஃபீல்டர், அது கிரேட் பிக். டிராவிஸ் ஹெட் T20ல அப்படி ஒன்றும் பெரிய பிஸ்தா ஆகல, இது வரைக்கும் 1 day தான் அடிச்சிருக்காரு. 6.8 crore கொடுக்கலாம், பிகாஸ் அவங்களுக்கு அந்த ராக்கெட் ஸ்டார்ட் இந்த டாப் கொடுப்பாரு, 2-3 ஓவர் ஹேண்டி ஓவர்ஸ் போடுவார் ஆஸ்பின். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்ஸ். கமின்ஸ் அவங்க ஓவர் பே பண்ணாங்க, மேபி ஒரு கேப்டன்சி நோக்கத்தோட பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலுமே ஒரே சான்ஸ் why they went all out, even if another team has gone all out, is I think Pat Cummins அந்த leadership quality அப்படின்னு எடுத்துட்டு வராரு. அதுதான் ஒரே ஒரு ரீசனா இருக்கலாம், இல்லனா வேற எந்த ரீசனும் எனக்கு தெரியல. டிராவிஸ் ஹெட் once again good pick at 6.8 crore, ஓபனர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் பொறுத்து பாப்போம் T20 கிரிக்கெட்ல அவர் நல்லா பண்றாரா அப்படின்னு. சோ ஐ திங்க் ஸ்டேயிங் ஆன் தட். பிரேதம் 36 லட்சம் அப்படின்னு ஒரு ஓவருக்குன்னு சொன்னீங்க. அடுத்தது ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு ஓவருக்கு எவ்வளவு தெரியுமா? 24.75 கோடிங்க. அதுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு 45 லட்சம் ரூபாய் ஒரு ஓவருக்கு. ஏங்க அவருக்கு ஃபுல்லா விளையாடுவானு கூட தெரியலங்க. அவர் வந்து கடைசியா அவருக்கு ஐபிஎல் சரியா இருந்தது கிடையாது. அவர் கடைசியா ஆர்சிபிக்கு விளையாடினாரு. as usual பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியல. இன்ஜுரி ப்ரோன் கிரிக்கெட்டர், போலிங் ஒண்டிதான், டெத் போலிங் கொஸ்டினபிள். இவ்வளோ விஷயம் அவர் இருக்கும் போதும் எப்படிங்க பெட் பண்ணி 24.7 போனாங்க? லோகேஷ் பாக்க உங்களுக்கு எப்படி இருந்தது? 24.25 கோடி. 24 நாங்களே முக்கிட்டோம், அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அவரு. மிச்சல் ஸ்டார்க்கு மிச்சமான ஸ்டார்க்குன்னு நம்ம சொன்னோம். ஆனா அவர் ஆடினதுக்கு அப்புறம் தான் மிச்சமான பைசா எல்லாருக்கும் போகுது. ஒரு மிச்சமுள்ள ஸ்டார்க்கு வருவாருன்னு எந்த நேரத்துல சொன்னீங்களோ தெரியல. கொஞ்சம் கூட பைசாவை மிச்சமே வைக்காம எல்லா பைசாவையும் கொடுத்துட்டாங்க கேகேஆர் அவருக்கு. ஒரு பிரான்சைஸோட 1/4 salary அவருக்கு தாங்க போகுது. ஐயோ, அவர் என்ன சிஇஓ மாதிரி இருக்காரு அந்த டீமுக்கு. இப்ப எப்படிதான் பார்த்து அவங்க விளையாடுவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது இது வந்து இதுக்கெல்லாம் ரிசெஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பத்ரி. ரொம்ப போக ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன். ஆமா பிரேத்தம், இது வந்து நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது இட் வாஸ் ஹார்ட் ஃபாட் பேட்டில் பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கேகேஆர். இவங்க 2 பேர் தான் தூக்கிட்டே இருந்தாங்க. 23-24 கோடி மட்டும் குஜராத் டைட்டன்ஸ் வந்தாங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் நான் ஜென்ரலா வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை அசோசியேட் பண்ணுவேன் அவங்களோட. பிகாஸ் ஒரு புது பிரான்ச்சைஸ், ரொம்ப சிக்கனமா செலவழிச்சு ஃபர்ஸ்ட் சீசன் கப் எடுத்து செகண்ட் சீசன் தோத்து போனாங்க லாஸ்ட் பால்ல. அவங்க வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. கேகேஆர் கம்பீர் வந்தப்பறம் கொஞ்சம் சென்சிபிளா டிசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். கேகேஆரும் கொஞ்சம் நிறைய முட்டாள்தனம் பண்ணா நேத்து. ஸ்டார்க் என்ன பொறுத்த வரைக்கும் வர்த்தே கிடையாது பத்ரி. அவர் 100% he's not going to play all 14 games. அவர் இன்ஜுரி ப்ரோனு. அவர் he gives ஆஸ்திரேலியா ஒயிட் பால்ல அவர் கிங். அவரு பிரான்சைஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒன்னும் அவர் வந்து இது பண்றது இல்ல. இப்ப நான் இங்கேயோ படிச்சேன் ஆக்சுவலி பிரேதம் T20 அப்படின்னு எடுத்தாலே அவர் பெரிய எதுவும் இல்ல. ஓடிஐ நான் ஒத்துக்கிறேன், இஸ் a very good ODI bowler. ஏன்னா ஓரளவுக்கு வந்து டைம் கிடைக்கும், ஒரு மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. பட் T20ல அவ்வளவு பெரிய பிஸ்தாலாம் கிடையாதுங்க அவரு. ஐ திங்க் ஐபிஎல் ஆக்ஷன் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஐ திங்க் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு நேரத்துல, அதாவது காற்றுள்ள புதிய ட்ரூட்டிக்கோல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முன்னாடி சீசன்ல எவன் நல்லா பண்ணிருக்கானோ அந்த டயத்துல எவன் நல்லா பண்ணிருக்கானோ சூடா தூக்கி விட்டுருவாங்க வச்சு ஆக்ஷன். அந்த டயத்துல தான் பார்ப்பாங்க இந்த ஓனர்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் நமக்கு தெரியும் கிரிக்கெட்லாம் அவங்க பெரிய பெரிய கிரிக்கெட்டை பார்த்த இது கிடையாது, இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் கிடையாது. அந்த டயத்துல எவன் சூடா இருக்கோ, அதாவது சூடான சமோசா நல்ல விலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டயத்துல சூடா வந்து ஏத்திட்டு போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா, இது ரீசன்சி பயஸ் தான் பத்ரி. ஆனா இது இப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து மினி ஆப்ஷன் மட்டும் வராங்க, வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா, கரகாட்டக்காரன் படத்துல சந்திரசேகர் கேட்பாரு, நீங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களா, எங்க காமாட்சியோட நீ நல்லா ஆடிடுவியா அப்படின்னு கலாய்ப்பாரு. என்ன நம்ம உப்ராவோட வா, அந்த மாதிரி உள்ளூர் ஆட்டக்காரங்க வெளியூர் ஆட்டக்காரங்க மதிச்சா பரவாயில்ல. ஆனா இப்படி நம்ம வேர்ல்டு கப் இவ்வளவு பெரிய பரிசு அவங்களுக்கு கொடுக்க கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு நேத்து. கரெக்ட். ஆக்சுவலி இந்த நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு திங்கிங்ல தான் வந்துட்டாங்க. இப்ப பாருங்க மிச்சல் ஸ்டார்க் வராரு, இந்த ஒரு சீசன் ஆட்டு அடுத்த வருஷம் ஷோரா ஏதாவது லெக் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா அவரு கண்டினியூஸா எல்லா சீசனும் ஆனா எக்ஸ்போஸ் ஆயிடுவாருங்க மிச்சல் ஸ்டார்க். அந்த ஒரு ஃபிட்னஸும் ஒரு கிடையாது. அந்த ஒரு T20 கிரிக்கெட் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட் 3 வருஷம்லாம் ஆட முடியுமா மிச்சல் ஸ்டார்க்? ஆனா சான்ஸே கிடையாது. பிசிக்கலியும் அவருக்கு இம்பாசிபிள், அவரோட ஸ்கில் வைஸும் இம்பாசிபிள். கிளீனா வந்துட்டு ஒரு சீசன் ஆட்டு பேக்ல பைசா போட்டு அடுத்த வருஷம் அப்படியே இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா
பண்ணலாம். ஏன்னா 25 கோடி வந்துச்சே ஒரு வருஷத்துலயே. இதான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பிக் பேஷ்ல எல்லாம் அவர் பேர் வந்ததே கிடையாது. அதனால நம்ம ஆளுங்க கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, ஓகே ரைட். அடுத்தது வர இன்னொரு ஒரு செலெக்ஷன் நான் சொல்ல போறேன். ஐ திங்க் பிரேத்தம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடந்திருக்கு. ஹாரி ப்ரூக் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் சொன்னீங்க. கரெக்டா ஹாரி ப்ரூக் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் போயிருக்காரு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு. நல்ல பிக் நினைக்கிறேன். 4 கோடிக்கு ஓகே இல்ல, ஏன்னா போன வருஷம் 13 கோடிங்க SRH ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 4 கோடி டெல்லி கேபிட்டல்ஸ். பிளஸ் அவர் என்ட்ரி பாயிண்ட்டும் SRHல சரியில்லை பத்ரி. அவர் ஓப்பனரா ட்ரை பண்றாங்க, 1 டவுனா பண்ணாங்க, 4 டவுனா பண்ணாங்க. ஹாரி ப்ரோக் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் இங்கிலாண்டோட ஜெயிச்ச போது கூட, இங்கிலாந்து தோத்த மேட்ச் அது ஆப்கானிஸ்தான் டெல்லியில அவர் வந்துட்டா 65 70 அடிச்சாரு. ஸோ ஹாரி ப்ரூக் வந்து ஸ்பின்னுக்கு இவங்க நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் கோழி கிடையாது. அண்ட் ஹாரி ப்ரூக் ஹீஸ் காட் ஸ்டஃப். அண்ட் ரிக்கி பாண்டிங் என்ன ஃபேண்டாஸ்டிக் கோச் ரிக்கி பாண்டிங். அவரோட பிளேயர் அபிலிட்டி நம்ம இது பண்ணக்கூடாது. நிறைய பிளேயர்ஸ் கேனாட் பிகம் குட் கோச்சஸ். ரிக்கி பாண்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கோச். அந்த ஹாரி ப்ரூக் அவர் கொஞ்சம் வசதியா தான் பேசியிருக்காரு. ஸோ அதனாலதான் ஐ வாஸ் திங்கிங் போர் ஹாரி ப்ரூக் நாங்க போயிருக்காரு. 4 crores வெரி வெரி டீசென்ட் பை ஹாரி ப்ரூக். அண்ட் இப்போ அவர் ஆஃப் ஸ்பின் கொஞ்சம் போடுறாராமே, என்னமோ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருக்காரு. ஸோ பாப்போம். அவர் பாட்டுக்கு எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் கிளீனா விட்டுறாங்க. அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் லோகேஷ் ஹர்ஷல் பட்டேல் 11.75 crores. நான் அப்பவே சொன்னேன், பட்டேலு அம்பானி அதானி பிசினஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிசினஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவருக்கு. பட்டேல் நல்லா ஏர்ன் பண்ணிட்டாரு. ஹையஸ்ட் ஏர்னிங் நம்ம இந்தியன் பவுலர். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து, நான் கொஞ்சம் நம்ம காமெடிக்கு ஒண்ணு சொன்னாலும் சிஎஸ்கேக்கு போவாரோன்னு ஒரு கட் ஃபீல் இருந்தது. பட் ஆனா பஞ்சாபுக்கு போயிட்டாரு. ஸோ அதனால அவர் ஜாபு கொஞ்சம் இப்ப கஷ்டம் தான். பஞ்சாப்ல எப்படி அவரை வச்சு ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஹர்ஷல் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்றதுதான் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அந்த பிரைஸ் டேக் இது இல்லைனாலும் அவருடைய நீங்க சொல்ற மாதிரி ஹிட் த டெக் போலர். ஸோ அவர் போவார். பஞ்சாப் நல்லா தான் ஆடுவார். பஞ்சாப் இந்த RCB இந்த மாதிரி டீம் எல்லாமே ரொம்ப டெஸ்டிங் பவுலர்ஸ்க்கு எப்போதுமே. ஏன்னா செம்ம விக்கெட்ல தேவை பிளே ஆன் ரியலி குட் விக்கெட்ஸ். மொஹாலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் ட்ராக் என்ன பொறுத்த மட்டும். அதுக்கப்புறமா ரைலி ரூசோவை 8 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. முதல்ல அன்சோல்டுங்க அவரு 2 கோடி ரூபாயில அவர் அன்சோல்டு. அதுக்கப்புறமா 8 கோடி. ஏங்க முதல்ல 2 கோடி. எனக்கு இதே புரியவே இல்லைங்க. நான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் பிரியார் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் வராரு. அந்த பிளேயரை நீங்க மனசுல வச்சிருக்கீங்கன்னா தூக்க வேண்டியதானே. அன்சோல்டுன்னு போயிட்டு 8 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு தெரியும் பத்ரி? காரை வச்சுட்டு 2 லட்சம் ரூபாய் காரை வச்சுட்டு அதே காரை போய் 4 லட்சம் ரூபாய்க்கு திரும்ப வாங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஏங்க 2 கூட இல்லங்க. நீங்க பாருங்க 2ல இருந்து 2 into 4 மடங்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பழைய காரை வச்சிருக்கீங்க. அதை அப்படியே வித்துட்டு அதே காரை நீங்க திருப்பி நீங்க 4 மடங்கு கொடுத்து வாங்குற மாதிரி. என்னங்க அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு அந்த மேட்டர் என்னன்னு சொல்லிட்டேன். அருணாச்சலம் படம் மாதிரி செலவு பண்றதுக்கு காசை கொடுத்துட்டாங்க. எப்படியாவது அது செலவு பண்ணி ஆகணும். சோ அவங்க எப்படியாவது அருணாச்சலம் 30 நாளுக்குள்ள 30 கோடியை செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சு இந்த வாட்டி செலவு பண்ணிருக்காங்க அவங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் பத்ரி, இந்த மொஹாலி ஆகட்டும் சின்னசாமி ஆகட்டும், நீங்க சொன்னீங்க அன்ஃபர்கிவிங் பிட்ச் பவுலர்ஸுக்கு அப்படின்னு. சோ ஆல் தி மோர் ரீசன் நம்ம பிரான்சைஸா நம்ம போலிங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதை நீங்க வீக்கெண்ட் பண்ணிட்டு பிச்சஸ் இதுல கிரவுண்டு சரியில்லைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அதுதான் இவங்க பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மும்பை அண்ட் சிஎஸ்கே பெஸ்ட் இந்த ஆக்ஷன் நேத்தி. மிக மட்டும் EF கொடுக்கலான்னா கூட, எங்க ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுல எனக்கு வர மாதிரி அது EF கொடுக்கலான்னா RCB கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் வர்ஸ்ட் நேத்தி. இவங்க 2 பேர் தான். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். எதுக்கு வந்தாங்க அவங்க தெரியல. பார்ட்டிசிபேட்டே பண்ணல. நீங்க சொல்ற மாதிரி தூங்கி இருந்தா இந்த ரஜினி படத்துல வருவோம் தெரியுமா, உள்ள வந்தோன்னா ஒரு ஃபைட்ல பாப்பாரு யார் யார் இருக்காங்கன்னு. ஒரு மொட்டை, ஒரு தாடி, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க. அந்த மாதிரி இருந்தது ஆக்ஷன் டேபிள் நேத்து. ஆக்சுவலி ஸ்டேயிங் ஆன் த டாபிக், இதே மாதிரிதான் இன்னொன்னு பஞ்சாப் கிங்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஷாருக் கானும் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வந்து வச்சிருந்தாங்க. ஓகே, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு திருப்பி ஒரு 7 கோடி ரூபாய் மட்டும் திருப்பி தூங்கி. ஏன்பா அதுக்கு 8 கோடி ரூபாய்க்கு நீ வச்சுட்டே இருந்திருக்கலாமேப்பா. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குதுன்னே தெரியல. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பிளேயரை வந்து 7 கோடி ரூபாய் மட்டும் தூக்குனாங்க. பட் ஷாருக் கான், பிரேத்தம் உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்து திருப்பி குஜராத் டைட்டன்ஸ் போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அது நல்ல தாட்ஃபுல் நீங்க சொன்னது. ஏன்னா ஷாருக் கான் ஒரு பினிஷர் டெஃபினட்டா தேவை. ஏன்னா ஹார்திக் பாண்டியா இப்போ இல்ல அப்படிங்கும் போது அந்த ஒரு பினிஷிங் ரோல்ல ஷாருக் கான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரோல். ஈவன் தோ அவர் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும் 7.4 crores ஃபார் GT. ஐ திங்க் அந்த ஒரு ரோலுக்காக அவரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. கரெக்ட் பத்ரி. இந்த பவர் நம்ம தான் பேசணும். பாண்டியாவோட பவர் இவரால மேட்ச் பண்ண முடியாது. இருந்தாலும்
ஒரு 60-70% ஆஃப் பாண்டியா பண்றது இவருக்கு பண்ணிட்டாருன்னா டிஎன்பிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவரை ஆஷிஷ் நேரா கில்ல நம்பி போலிங் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் நேரா வந்து பார்க்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் டிசிஷன்ஸ் எடுப்பாரு டீம்ல பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்து தப்பா இடம் போட்டுறாதீங்க. நேராவை கொஞ்சம் ஷார்ப் கிரிக்கெட்டிங் பெயின் தான். எப்படி இப்ப பண்றாரு பாப்போம். ஷாருக் கான் எனக்கு தெரிஞ்சு 7.4 கொஞ்சம் ஹை தான் ஷாருக் கானுக்கு. அகைன் அந்த ப்ரெஷர் வருது அவருக்கு. பட் ஷாருக் கான் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணா 2025ல மெகா ஆக்ஷன் வருது. வேற எல்லாருமே திரும்ப ஆக்ஷனுக்குள்ள வராங்க. அப்போ அவருக்கு நல்ல பேடே கிடைக்கலாம். ஸோ அவருக்கு நெக்ஸ்ட் சீசன் ரொம்ப குரூஷியல் சீசன். எஸ் லோகேஷ் 7.4 crores வர்த்தா? அடுத்தது அவர் அந்த குஜராத் டைட்டன்ஸ் போனது நல்லதா? குஜராத் டைட்டன்ஸ் போனது அது அவ்வளவு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே டீம் இருக்காங்க. எனக்கு குஜராத் டைட்டன்ஸே இந்த வாட்டி ஹார்திக் பாண்டியா கீழே இருந்த குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி இருக்குமானே தெரியல. ஏன்னா ஒரு சுப்மன் கில் புது கேப்டன், அதுக்கப்புறம் ரிதிமான் சாஹா வரம் பெற்ற நம்ம சாஹாவை மேல போட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே பேட்ஸ்மேன் கிடையாது. மேத்யூ வைட போட்டா 4 ஃபாரின் பிளேயர் கொண்டு வர முடியாது. சோ குஜராத் எனக்கு ஏதோ இந்த வாட்டி ஸ்ட்ரகிள் பண்ண 2 வாட்டி அப்படிதான் சொன்னேன் குஜராத் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான். பட் ஆனா அவங்க இது பண்ணிட்டாங்க. ஷாருக் கான் நீங்க நல்ல பாயிண்ட் சொன்னீங்க பத்ரி. ஷாருக் கானுக்கு ரோலுக்கு ஏத்த மாதிரி தான் பைசா. அது எந்த ஷாருக் கானா இருந்தாலும் சரி, அந்த ஷாருக் கானும் நல்ல ரோல் படம் ஓடும். இந்த ஷாருக் கான் இந்த ரோலுக்கு காசு வரும். அதனால ஷாருக் கான் ரோல் பேஸ்ட் அப்படின்றது இந்தியா ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும், வேர்ல்டு ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஷாருக் கானுக்கு டைரக்டர் முக்கியமா, ஒரு கேப்டன் முக்கியன்ற மாதிரி. கண்டிப்பா அதுதான் வந்து நாங்க எதிர்பார்த்தோம். அவர் தோனி எடுத்து அவர் பயங்கரமா க்ரூம் பண்ணுவாருங்க. பட் ஆனா இந்த வாட்டி அவரு தூக்கவே இல்ல. ஆமா, சிஎஸ்கே இந்த வாட்டி ரொம்ப நம்மளுக்கு அகைன்ஸ்டா போயிட்டாங்க. 35 வயசு மேல யாரையும் கையே வைக்கலையே, எல்லாம் யங்ஸ்டரா எடுத்துட்டு 2K கிட்ஸா எடுத்துட்டாங்க. அதான் சிஎஸ்கே எனக்கு புரியவே இல்லை. என்ன ஒரு சேஞ்ச் இந்த வாட்டி. ரச்சின் ரவீந்திரா எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ரிஸ்வி அவருக்கு என்ன வயசு, அதான் முதல் கேள்வி. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் நாங்க ரிஸ்வி யங்ஸ்டரா. ஐயோ 20 வயசு early 20s. கரெக்ட் நீங்க சொன்னது. ஆக்சுவலி இந்த வாட்டி சிஎஸ்கே டிசைட் பண்ணாங்க நினைக்கிறேன். இங்க பாரு, நாங்க எங்களை ரொம்ப கலாய்க்கிறீங்க. இந்த வாட்டி நாங்க முதல்ல இன்ஃபேக்ட் இன்னொன்னு நடந்தது. நானும் பிரேத்தமா பாத்துட்டு இருந்தோம். முதல் பார்ட் ஆஃப் ஆக்ஷன்லயே ஆக்டிவா இருந்தாங்க. யூசுவலி எப்போதே மிக்சர் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மிக்சர் தான், அதுக்கப்புறம் 35க்கு மேலதான் எடுப்பாங்க. அதெல்லாம் இந்த வாட்டி பண்ணல. மிக்சர் அவ்வளவா சாப்பிடல, ஸ்ட்ரைட்டாவே ஆக்டிவாவும் இருந்தாங்க. அடுத்தது சித்தார்த், நம்ம ஊர் பையன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவர் வந்து 2.4 crores லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் a good buy. ஏன்னா கன்சிஸ்டன்டா he's been doing well in limited overs cricket. நிறைய நல்ல இது இருக்கு அவர்கிட்ட. he has a good coming from a good TNPL season also. ஏகானா ஸ்டேடியமுக்கு ஏத்த பவுலர் பத்ரி சித்தார்த் மணிமாறன். டிஎன்பிஎல் நல்ல பவுலர், நம்ம தமிழ்நாடுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரும் சாய் கிஷோர் ஸ்டாண்ட் அவுட் ஸ்பின்னர்ஸ். அதுக்கு தான் தமிழ்நாடு நம்ம ஒயிட் பால் டீம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்த வருஷம் ஜெயிக்கல. பட் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுல மணிமாறன் சித்தார்த் ஒரு பெரிய ரீசன். அண்ட் எல்எஸ்டிக்கு நல்ல பிக். அது அவரை கரெக்டா யூஸ் பண்ணும். ஏன்னா அந்த பிச்சுக்கு அவர் நல்ல பவுலர், நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. எக்ஸலன்ட் பை. ஐ திங்க் லோகேஷ் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இதை வந்து உங்ககிட்ட தான் கேட்கணும். செம்ம ஒரு ப்ராடக்ட் எக்கச்சக்க தள்ளுபடி விலையில கிடைக்குது அப்படின்னா பிக் ஆஃப் திஸ் ஐபிஎல் ஆக்ஷன் நான் யார சொல்லுவேன்னா அஸ்மத்துல்லா உமர் ஜாய். எங்க என்ன ஆல்ரவுண்டருங்க அவரு. செம்ம பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வராரு. பேட்டிங், போலிங், ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் வேற. 50 லட்சம் ரூபாய்க்கு தூக்கிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஐ திங்க் அதுல பயங்கரமா ஒரு சேவ் பண்ணாங்க. ஆமா, ஒண்ணுமே புரியல. ஒமர் சாயா இல்ல பகவான் சத்ய சாயா அப்படி அமைதியா மெடிடேஷன்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. யாருமே ஒருத்தர் கூட தூக்கல. அவர் ஒன் ஆஃப் தி ஹாட் பிளேயர்ஸ் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன்ல பார்த்தா ஏதோ சாய் பஜன் நடக்கிற மாதிரி அவங்க மட்டும் கை தூக்கி 50 லட்சத்துல திருடிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்றோம். எனக்கு தெரிஞ்ச அவர் பயங்கரமான பிக்கு. நீங்க சொன்ன அதான் ஹாட் டாபிக்காவே எனக்கு தோணுச்சு. இல்ல அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, இவங்க 2 பேரும் வந்து நம்ம முதல்ல பேசுறதுக்கு ஆப்போசிட்டா நடந்து டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. Rhythm, would you say it's the best pick from franchisee point of view? Asmatullah Umar Zai 15 lakhs, 50 lakhs. நேத்து நம்ம அதானே பேசணும் பத்ரி. எனக்கு ஃபேண்டாஸ்டிக் பிக். அது ஹசரங்கா டாப் பிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வேல்யூ பைஸ். லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட். ரைட் ஹேண்ட் பாண்டியாலோ குட் பவர்ஃபுல் ஹிட்டர் கிடையாது. as good a bowler as பாண்டியா in 4 overs. அதே 4 overs இவரும் கொடுப்பாரு உங்களுக்கு. அண்ட் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க ஐபிஎலுக்கு. ஸோ கொஞ்சம் உயிரை கொடுத்து ஆடுவாங்க. ஃபீல்டிங்ல கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ தேர் ஆல் ரொம்ப அவங்களாம் ப்ரிவிலேஜ்னு நினைச்சுக்கிறாங்க ஐபிஎல் வந்து ஆடுறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு போர்லாம் நடக்கிற ஊர் அது. அங்கேருந்து வராங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டே போடுவாங்க. ஃபேண்டாஸ்டிக் பை குஜராத் டைட்டன்ஸ். அப்படி நல்ல பை பண்ண குஜராத் டைட்டன்ஸ் எதுக்கு 20 கோடிக்கு கையை தூக்கினாங்கன்னு தெரியல மிச்சல் ஸ்டார்க்கு. பட் ஓமார் ஜாய் லவ்லி பிக். I think staying on that Afghanistan player topic, Mujibur Rahman for KKR 2 crores.
அவரும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு செம பிக்குங்க. ஒரு பவர் பிளே ஆப்ஷன் ஆல் ஓவர் செமையா போடுவாரு. எஸ், லோகேஷ் ரொம்ப லைக் பண்ணிட்டாரு அந்த பிக்னு நினைக்கிறேன். பவர் பிளேயே போடக்கூடிய மிடில் ஓவர்ஸும் போடுவாரு. 2 கோடிக்கு திருப்பி ஸ்டீலிங். சில பிளேயர்ஸ்க்கு ஏன் வந்து இந்த ஐபிஎல் இந்த மாதிரி இதுவான்னு தெரியல. செம போலருங்க முஜிபுர் ரஹ்மான். ரவுண்ட் த வேர்ல்ட் கிரிக்கெட் ஆடுறாரு. அவர் 2 crores அன்சோல்ட் பத்ரி. திரும்ப உள்ள வந்து அவரை கேகேஆர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதுல அன்சோல்ட் அவரு. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. லோகேஷ் ஏன் இப்படி நடக்குது? இல்ல பத்ரி, இந்த வாட்டி நிறைய இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மோகத்துல வந்து கிடைக்கிற அந்த ஸ்டார் எல்லாம் முதல்ல தூக்கி உள்ள போட்டாங்க. அதனால கிடைப்பாங்களா கிடைக்காதுன்னு பயங்கர நம்ம அதான் சொல்லலாம், இந்த பட்டிக்காட்டா முட்டாய் கடையில போற மாதிரி எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ்க்கும் அவ்வளோ மோகம் இருந்துச்சுன்னு தான் தெரியல. அதனாலதான் சில நல்ல யூட்டிலிட்டி பிளேயர்ஸ் சொல்லுவாங்களா, அவங்க எல்லாம் வந்து நம்ம இதாட்டி பயங்கரமா மிஸ் பண்ணோம். நீங்க சொல்ற மாதிரி இந்த வருஷம் சிஎஸ்கே 2 விஷயம் டிஃபரெண்டா பண்ணாங்க. மிக்சர் சாப்பிடல, அடுத்தது 35 வயசுக்கு மேல போல. அதனாலதான் மனிஷ் பாண்டே பக்கம் போவானா, நம்ம யங்ஸ்டர் பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு ரிஸ்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு பிளேயரை பத்தி பேசிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ், ஐ திங்க் இட்ஸ் a good pick. ரோமன் பவுல் 7.4 crores ஆக்ஷனோட முதல் பிக் அவர் தான். நல்ல பிட்டிங் பேட்டில் கேகேஆர் மற்றும் ராஜஸ்தான் இடையே போச்சு. பட் ரோமன் பவுல் 7 கோடி ரூபாய் பவர் தான் போட்டு ஐ திங்க் அவங்க பண்ணதுல பெஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங் செமையா இருந்ததுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் பொன்னாட்டி ட்ரேட் பண்ண விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மி பைசா போனா அது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும் அவருக்கு. ஐ திங்க் அவருக்கு இருக்கிற இதுக்கு வந்து அந்த ஒரு மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமா ஆடி அவங்க பினிஷரா யூஸ் பண்ணலாம் ரோமன் பவலை. இல்லைன்னா நம்பர் 4 அந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா ராமன் பாவல் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ராமனாவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் எஸ் பிரேதம், ரோமன் பவல் நல்ல பிக் பத்ரி. ஆனா ஒரே ஒரு இது, ராஜஸ்தான் எங்க ஃபிட் பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம YBJ அண்ட் பட்லர் ஓப்பனிங் ஃபார் ராஜஸ்தான், ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர். ரோமன் பவலை நீங்க டாப் 3ல ஆடணும், இல்லாட்டி வேஸ்ட். சோ எங்க ஆடுவாருன்னு தான் ஒரு கொஸ்டின். நல்ல பிக். அண்ட் இன்னொரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க பத்ரி, நீங்க 10 minutes முன்னாடி. அதை ஜஸ்ட் வாண்ட் டு கம் பேக் டு தட். நிறைய ஓனர்ஸுக்கு ஜாஸ்தி கிரிக்கெட் பத்தி தெரியாது. ஸோ நம்ம ஸ்கவுட்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்து இதுதான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்கவுட்டும் அனலிஸ்ட் சொன்னாங்கன்னா, அல்டிமேட்லி அவன் தான் ஓனர், அவனோட காசு. அதனாலதான் இந்த மிச்சல் ஸ்டார்க்கு அது மாதிரி எல்லாம் இது. ஸோ வேணான்னா கூட இல்ல ரீசன்சி பயஸ் லோகேஷ் சொன்னது, ஸோ எடுக்கிறாங்க. ரோமன் பவுலும் கொஞ்சம் ரீசன்சி பயஸ், ஏன்னா இப்ப T20ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் நாட் அ பேட் பிக். 7 crores கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு மலை வாங்கிட்டு ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி. அதே இதுல பாத்தீங்கன்னா பத்ரி, ஃபில் சால்ட் அன்சோல்டு பேக் டு பேக் 200 அடிச்சிருக்காரு. நேத்து இங்கிலாந்து 260 அடிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸோட ஒரு T20ல. அதுல ஃபில் சால்ட் 2வது கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரி. ஃபில் சால்ட் அன்சோல்டா போயிருக்காரு. ஸோ சில டைம் எனக்கு இந்த ஆப்ஷன் புரியல. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல அப்படி ஒன்றும் ஃபாஸ்ட் பிச்சஸ் கிடையாது, இந்தியன் பிச்சஸ் மாதிரி தான், ஸ்லோ லோ பிச்சஸ். அதுல அவர் அடிக்கிறாருன்னா ஃபில் சால்ட் வாஸ் குட் பை. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க, ஃபில் சால்ட் ரிலீஸ் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அவர் அன்சோல்ட். அது நைட்ல மேட்ச் நடக்கல, அதனால யாரும் பாக்குறது இல்ல. அந்த ரீசன்சி பயஸ் இல்லாம கொஞ்சம் டைம் இருக்கு. ஆக்சுவலி ஐபிஎல் டீம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 1 week to 10 days டைம் இருக்கு. அது மட்டும் they can still ஒரு பைசா இருந்தா they can take some players or they can even trade. ஏதாவது கொஞ்சம் சர்ப்ரைசஸ் நடக்குமா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஐ திங்க் ஓவரால் நம்ம எல்லா பிளேயர்ஸும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், மேஜர் பிளேயர்ஸ் ஆப்ஷன். அண்ட் தேங்க்யூ லோகேஷ், தேங்க்யூ பிரேதம், தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. ரொம்ப நல்லா நானும் என்ஜாய் பண்ணேன். ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்தது நம்ம ஃபீல்ட்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். சிஎஸ்கே எம்ஐ ஒன்ஸ் அகைன் சூப்பர். பட் மிச்ச டீம்ஸ் கொஞ்சம் கொஸ்டினபிள். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. தேங்க்யூ ஜென்டில்மேன். தேங்க்யூ.